ஹலோ கைஸ், ஆம்ருக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீட்டு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. 11 மணி அந்த கிட்ட டைம் இருக்கும். அப்போ நான் யதார்த்தமாக உள்ளார போய் பார்த்தேன். ரிசல்ட்டு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தேன். அதான் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூங்கியிருப்பீங்க. எப்படா லிங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக ஃபைனலாக வந்துச்சு நைட்டு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணது நைட்டு தான். அதே போல் நைட்டு வந்துச்சு. இப்போ அந்த நீட்டு நம்ம போன வீடியோ பார்த்துருப்போம். 2021 இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மார்க் குறையும் கூட சொல்லியிருந்தேனே, கூடலாம் குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேனே. அதே போல் இந்த தடவை வந்து நீட்டு வந்து மார்க் குறைச்சிருக்காங்க. எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. இப்போ ஜென்ரல் கேட்டகரி வந்து 135க்கு மேலே இருந்தால் தான் எலிஜிபிள், 138க்கு மேலே இருந்தால் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த தடவை எல்லாருக்குமே சான்ஸ். நீங்கள் இத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்டில் சொல்லும் போது வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணி மார்க்கு குறைச்சிட்டாங்க. எல்லாருமே நீங்கள் கேட்ட எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்கிட்ட கேட்டாங்க. இப்போ நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதே தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு பாஸ் மார்க் என்ன, நீட்டில் வந்து 2022 பாஸ் மார்க்கு, அதில் எத்தனை பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது 15%. அந்த பர்சன்டேஜில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், மார்க்கில் தான் மாற்றம் இருக்குது. அந்த மார்க் என்னென்னு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு 715 அப்படின்னு தான் அதான் நினைக்கிறேன். ஏன்னா 720ல் 715லேருந்து 117க்குள்ளே இருந்தீங்கன்னா, 117க்கு மேலே இருந்தாலே ஜென்ரல் கேட்டகரிக்கு எலிஜிபிள் நீட்டில். அதுக்கு 8,81,402 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே வந்து ஓபிசிக்கு வந்து 40% சொல்லுவோம். அந்த 40% வந்து போன தடவை வந்து 108லேருந்து 138 இருந்துச்சு. ஓகேவா? அதே போல் இங்கே பாருங்கள், இப்போ குறைச்சிருக்காங்க பாருங்கள். 93லேருந்து 116 இருந்தாலே குவாலிஃபை ஓபிசிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 74,458 பேர் குவாலிஃபை ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ்சிக்கு வந்து 40%, அதுக்கும் 116, 93. எஸ்டிக்கும் அதே தான். ஆனால் எஸ்சிக்கு வந்து எத்தனை பேர் குவாலிஃபை ஆகிருக்காங்கன்னா 26,087. எஸ்டிக்கு வந்து 10,565 பேர் குவாலிஃபை ஆகிருக்காங்க. மொத்தமாக எத்தனை குவாலிஃபை ஆகிருக்காங்கன்னு பார்க்கும்போது 9,92,512 பேர் வந்து இந்த குவாலிஃபை இருக்காங்க இந்த கேட்டகரியில். அதே போல் பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டு, அதாவது ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 45% சொல்லியிருந்தோமா, அவங்களுக்கும் மார்க் குறைச்சிருக்காங்க போன தடவையோட. 116லேருந்து 105 இருந்தாலே அங்கே எலிஜிபிள். அது 326 பேர் இருக்காங்க. அந்த கேண்டிடேட்டு 326 பேர் இருக்காங்க எலிஜிபிளாகி. 14th அதே போல் ஓபிசி பிடபிள்யூடியில் வந்து 14% இருந்தாலே செலக்ட்டு. அவங்களுக்கு வந்து 104லேருந்து 93 மார்க் இருந்தாலே செலக்ட். அங்கே வந்து 160 பேர் குவாலிஃபை இருக்காங்க. இதே வந்து 14%. அதே வந்து எஸ்சிக்கு வந்து பார்க்கும்போது, எஸ்சி பிடபிள்யூடிக்கு பார்க்கும்போது அதே 104. எஸ்டிக்கும் அதே தான் 104, 93 இருந்தாலே, 93க்கு மேலே இருந்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ எஸ்சிக்கு வந்து பிடபிள்யூடியில் வந்து 56 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க. எஸ்டிக்கு வந்து பிடபிள்யூடியில் வந்து 13 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க. மொத்தமாக இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில் வந்து 555 பேர் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. இவ்வளோ பேர் குவாலிஃபை இருக்காங்க. இப்போ பாஸ் மார்க் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். 93. ரிசர்வ் கேட்டகரியில் வந்து 93க்கு மேலே எடுத்திருந்தாலே பாஸு. இப்போ ஜென்ரலுக்கு போகணுன்னா 117க்கு மேலே எடுத்திருந்தாலே பாஸு. இது பிடபிள்யூடிக்கு வந்து 105க்கு மேலே எடுத்தாலே பாஸு. 14th இதே வந்து ஓபிசி இந்த ரிசர்வ் கேட்டகரி பிடபிள்யூடிக்கு வந்து 93க்கு எடுத்தாலே பாஸ். அவ்வளோதான், நீங்கள் பாஸ் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களோட ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரேங்க்கும் ஆல் இந்தியா ரேங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? எந்த கேட்டகரியில் இப்போ நீங்கள் ஓபிசியா இல்லை எஸ்சியா எஸ்டியா அந்த கேட்டகரி கொடுத்து, அந்த கேட்டகரியில் எத்தனாவது ரேங்க்கு, இப்போ பிடபிள்யூ இருந்தீங்கன்னா அது எஸ்ஆர் நோ கொடுத்துருப்பாங்க. எஸ்னா இங்கே பிடபிள்யூடியோட கேட்டகரியோட ரேங்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இதான் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நோட் வீடியோவில் சந்திப்போம்.